எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் உறுதியும் தருகிறது. இயேசு சொல்கிறார், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு எனும் நாமம் வெறும் பெயர் அல்ல, அது ஒரு அதிகாரமும் வல்லமையுமாய் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் நாம் கேட்கும்போது தேவனுடைய சந்நிதியில் அது நேரடியாக சென்று சேர்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது உறுதியான நம்பிக்கையுடன் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு சில சமயங்களில் தாமதிக்கலாம், ஆனால் மறுக்க மாட்டார். இயேசுவின் நாமத்தினாலே என்று நாம் சொல்லும் வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், நம் கேட்கும் விஷயம் இயேசுவின் சித்தத்திற்கும் மனதிற்கும் ஏற்றதாய் இருக்க வேண்டும். பல சமயங்களில் நம் தேவனிடத்தில் செபிக்கிற காரியத்திற்கு பதில் வராதது போல தோன்றுகிறது. அதற்கு காரணம் நம்முடைய சுய இச்சையின்படி கேட்பதினாலோ நமக்கு பதில் கிடைக்காமல் போகுது, அல்லது நம்பிக்கை இல்லாமல் இருப்பதாலோ இருக்கலாம். எனவே நம்ம செபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி செபிக்கிற காரியத்தை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் செபித்து ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ செபிப்போமாக. அன்பான பரலோக தந்தையே, இன்றைக்கு இந்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது உமது நாமத்தினாலே செபிக்கும் போது, உங்கள் சித்தத்தின்படி கேட்கும் போதும் எங்கள் ஜெபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படி செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் உமக்கு பிரியமானதாக இருக்கும்படி உதவி செய்யும். காத்திருக்க வேண்டிய நேரங்களில் பொறுமையாய் காத்திருக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையை உங்கள் கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.